இன்றைய நிகழ்வை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க புனிதவளன் கத்தோலிக்க அச்சக முகாமையாளரும் பாதுகாவலன் ஆசிரியருமாகிய அருத்தந்தை எயின்ஸ்லி ரொஷான் அடிகளாரே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற திருமறை கலாமன்றம் கலைமுகம் ஆசிரியர் திருவாளர் செல்மர் எமில் அவர்களே, இன்றைய நிகழ்விலே மதிப்பீட்டுரையை வழங்கி சிறப்பித்த அருத்தந்தை அருட்செல்வன் அடிகளாரே, இந்த நூலாசிரியர் அமரர் கஸ்பார் பஸ்தியாம்புல் அவருடைய அன்பு பிள்ளைகளே, உறவுகளே, நண்பர்களே, குறும்பட மாணவர்களே மற்றும் இந்த நிகழ்வை கலைந்து சிறப்பிக்கின்ற யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் வினிஃப்ரெடா அவர்களே மற்றும் இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த அருத்தந்தை ரொஷான் சொன்னது முற்றிலும் உண்மை. நான் இல்லாவிட்டால் இந்த புத்தகம் அடிபட்டு இருக்காது. ஒரு நாள் அவருடைய மகள் இங்கே இருக்கின்றார். அவரும் அவருடைய பிறர் உங்களோட இந்த 2 சகோதரிகள் இதை என்னிடம் காட்டி சொன்னார்கள், இந்த புத்தகத்தை அடிக்க வேண்டுமென்று. முதல் முறையாக அதை பார்ப்பவர்கள் உடனடியாக அதை நிராகரிப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் அதற்குள்ளே உள்ளார்ந்தமாக சென்றால்தான் பார்ப்பவர்களுக்குத்தான் அது விளங்கும். இந்த நூலை நான் முதலாவது சொல்லிலிருந்து கடைசி சொல்லு வரை பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் ஃபாதர் ரொஷான் சொன்னது போல இதனுடைய ப்ரூஃப் ரீடிங் நான் தான் செய்தேன். ஏனென்றால் இதை மற்றவர்களிடம் கொடுத்தால் பல இடங்களிலே தவறுகளை கண்டுபிடித்து அவற்றை மாற்றியிருப்பார்கள் என்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. மாற்றி விடுவார்கள் என்ற பயம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் இது ஒரு இலக்கியம், தமிழ் இலக்கியம் சம்பந்தமானது. திருமறையோடு ஃபாதர் அருட்செல்வன் சொன்னது போல திருமறையும் தமிழ் இலக்கியமும் 2 கலந்த ஒரு படைப்பு. ஆகவே அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய அடிப்படை தெரியாமல் இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்க முடியாது. தமிழ் இலக்கண அடிப்படையோடு தான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால்தான் நான் ஃபாதர் ரொஷான் இதனை ப்ரூஃப் பார்க்குறதுக்கு யாரிடம் கொடுப்போம் என்று என்னிடம் கேட்ட பொழுது நான் சொன்னேன், இதை யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். நீர் கொடுத்தீரென்றால் அவர்கள் கன இடங்களிலே பிழை கண்டுபிடித்து விடுவார்கள். நானே பார்க்கிறேன், கொண்டு வரும் என்று சொல்லி நான் இந்த முழு புத்தகத்தை முதலிலிருந்து கடைசி வரையும் பார்த்தேன். தான் அந்த ப்ரூஃப் ரீடிங் இதை பார்த்து நான் கூட இந்த ப்ரூஃபை பார்க்குற பொழுது ஆரம்பத்திலே பல விடயங்கள் எனக்கு தவறு போல தெரிந்தது. அதனை நான் மாற்றலாமா என்று யோசித்தேன். ஆனால் அதை தொடர்ந்து அதனை வாசித்து கொண்டு போகின்ற பொழுதுதான் அந்த ஆசிரியருடைய அந்த தமிழ் புலமையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. திருமறையிலும் தமிழிலும் அவருக்கு இருந்த அந்த ஆழமான புலமையை உள்வாங்கினால்தான் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம். இல்லை என்றால் அது வெறுமனே ஒரு கிறுக்கலாகத்தான் இருக்கும். பலருக்கு இதென்ன சும்மா கிறுக்கி கிடக்கின்றது போல தான் இருக்கும். ஆகவே நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இந்த கணனி உலகம் வந்த பிறகு தமிழ் மொழிக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அதை நாங்கள் யாருமே கண்டுகொள்வதில்லை. அது என்ன பாதிப்பு என்றால், இந்த தமிழ் எழுத்துக்கள் மாற்றப்பட்டன. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நாங்கள் ராவண்ணா எழுதுறேன்னு சொன்னால் ராணாவை போட்டு அரவு போடுகிறோம். அது அல்ல ராவண்ணா, அது அல்ல. ராவண்ணா என்றால் இங்கே இருக்கிற பழையவர்களுக்கு தெரியும், இப்படி எழுதி ஒரு வளைவி போட்டு இப்படி போடுறது, அதுதான் ராவண்ணா. தமிழ் மொழியினுடைய அந்த பாரம்பரிய எழுத்து அதுதான். நாவண்ணா என்று சொன்னால் நானாவை போட்டு அரவு போடுகிறோம். ஆனால் நாவண்ணா, உண்மையான நாவண்ணா இப்படி நான் 3 சுழி போட்டு கடைசியாக கொண்டு இப்படி வளைச்சி விடுறது நாவண்ணா. இங்கே இருக்கிற இளம் தலைமுறைக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையான தமிழ் எழுத்து. இந்த
கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அமரர் அந்த எழுத்துக்களை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய ஒரிஜினல் மூலத்திலே அதுதான் இருக்கிறது. ஆனால் இந்த கணனி வந்த பிறகு ஏனோ தெரியாத அவர்கள் அந்த எழுத்துக்களை விட்டு ராவண்ணாண்டா ராணா போட்டு நானா, நாவண்ணாண்டா நானா போட்டு அரவு என்று சொல்லி அதை மாற்றி விட்டார்கள். ஆனால் கணனியில் என்னவும் செய்யலாம் தானே, ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்று எனக்கு விளங்க. வேறு எந்த மொழியிலேயும் இந்த எழுத்துக்கள் கணனி வந்த பிறகு மாற இல்லை, தமிழில் மட்டும்தான் மாறி இருக்கின்றது என்னுடைய அவதானிப்பு. ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் 26 எழுத்தும் கணனிக்கு முதலும் இருந்தது, அதுக்கு பிறகும் அப்படியே தான் இருக்கிறது. மற்ற எல்லா ஐரோப்பிய மொழிகளும் அப்படியே தான் இருக்கின்றன. கணனிக்கு முன்னரும் கணனிக்கு பின்னரும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் ஏனோ தெரியவில்லை இப்படியான ஒரு பெரியதொரு மாற்றத்தை செய்துவிட்டார்கள். அது என்னை பொறுத்த மட்டில் ஒரு கணனி உலகம் தமிழ் மொழிக்கு செய்த ஒரு அநீதி என்று தான் நான் அதனை கூற விரும்புகிறேன். அது அந்த பழைய அந்த தமிழினுடைய அந்த அடிப்படை எழுத்துக்களை வைத்திருந்திருக்க வேண்டும் நிச்சயமாக. அதன்படியால் இந்த புத்தகத்திலே நாங்களும் அந்த அமரர் வஸ்தியாம்பிள்ளை எழுதின அந்த சொல்லை விட்டு இந்த புதிய கணனிக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே அச்சிடப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஒரிஜினலில் அப்படி இல்லை. அது ஒரு விடயம். ரெண்டாவதாக இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த ப்ரூஃப் பார்ப்பதற்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஒரு உதாரணம். உங்கள் கையிலே புத்தகம் இருந்தால் எடுத்துக்கொண்டுகள் 191வது பக்கம், அது மன்னிக்கவும் 193வது பக்கத்திலே 112ஆம் அதிகாரத்திலே 6வது குறளை பாருங்கள். இருவரும் இறக்க லாசரோ ஆபிரகாம் அருகில் இருக்க தனவான். இது அந்த லாசர் அந்த பணக்காரண்ட அந்த கதை. அதில் 6ஆம் வசனம் சொல்கிறது இருவரும் இறக்க. இப்போ இதை ஒரு ஆள்கிட்ட ப்ரூஃப் பார்க்க கொடுத்துருந்தால் ஒரு வானாவை வெட்டி இருப்பார். அதில் 2 வானா வந்துட்டு இருவரும் ஈனா இது வாண்டு வந்துட்டு ஒரு வானாவை வெட்டி இருப்பார். அதனுடைய கருத்து என்னென்னா இரு அவரும் 2 பேரும் என்றதான் அந்த கருத்து. இரு அவரும் என்றதை அவர் ரெண்டையும் சேர்த்து இருவரும் என்று எழுதியிருக்கிறார். அது சரி. இதே மாதிரி நிறைய சொற்கள் இப்படி இருக்கிறது. இப்போ இதில் இப்போ வேறு யாரும் ப்ரூஃப் பார்த்துருந்தா ஒரு வானா வெட்டி இருப்பினோம். 2 வானா வந்துட்டு பிள்ளையா அச்சடிக்க டைப் பண்ணால் 2 வானா போட்டுட்டு தான் நினச்சிருப்பினோம். அதுபோல் 202வது பக்கத்தில் செசாருடைய வரி தொடர்ச்சியில் 3வது குறளை பாருங்கள். பெரும்படி நீங்கள் பெரிதுவந்த் ஈயும் உறுதுணை ஆகும் உமக்கு. பெரிதுவந்த் ஈயும் அதில் பாருங்க, பெரிதுவந்த் என்றதை விட்டு போட்டு பிறகு ஈயும் என்று வருகிறது. இப்போ இதால் ப்ரூஃப் பார்த்துருந்தா என்னென்னு போட்டிருப்பார், பெரிதுவந்த் தீயும் என்று தீயண்ணா போட்டிருப்பார். அது ஈயண்ணா வரக்கூடாது, தீயண்ணா தான் பெறணும்னு போட்டிருப்பார். அது இப்போ வாசிக்கிறார்கள், அப்படி தான் வாசிப்பேன். ஆனால் அது அந்த அந்த மெய்க்குற்றமும் உயிரெழுத்தும் வரைக்குள்ள அது சேராது. இந்தண்ணா மெய் எழுத்து குற்று, மெய்க்குற்றம் என்று சொல்கிறது. ஈயும் என்றது உயிரெழுத்து. அது மெய்க்குற்றமும் உயிரெழுத்தும் வரைக்குள்ள அது சேராது. அதான் அந்த உண்மையான தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணம் அதுதான், மெய்க்குற்றமும் உயிரெழுத்தும் சேராது. அப்போ இது சரி, பெரிதுவந்த் ஈயம் என்றது சரி. அதை நாங்கள் அது பிள்ளையாக எழுதி போட்டார் என்று நினைக்கிறார். இப்படியாக இந்த புத்தகத்தில் மிக மிக இந்த தமிழ் இலக்கியம் இலக்கணம் கற்ற ஆட்களுக்கு இந்த புத்தகம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொன்னால் 214ஆம் பக்கம், 214ஆம் பக்கத்தில் முதலாவது யோவான் நற்செய்தியினுடைய முன்னுரை, முதலாவது பாருங்க, ஆதியிலே வாக்குறுந்தார். அது மட்டும் தந்திருந்தால் என்னென்ன மாற்றிருப்பீங்க, வாக்கிருந்தாரண்டு கூணாவை வெட்டி போட்டு கீனா போட்டிருப்பீங்க, அப்படி தானே? அது சரி, வாக்கு
இருந்தார், வாக்குறுந்தார், வாக்கு இருந்தார், வாக்குறுந்தார் என்றது சரி, அது பிழை அல்ல. அதுதான் உண்மையான அந்த தமிழனுடைய அழகு. நாங்கள் இப்பொழுது அதை அந்த தமிழை ஒரு மாடர்ன் தமிழாக மாற்றினதால் தான் இந்த இவைகள் எங்களுக்கு தவறு போல தெரிகிறது. மற்றும் பல இடங்களில் அந்த இடையில் ஒரு கொத்து வரை அதனால் அந்த குறித்து வைக்கல. இப்போ வாழ்த்தினார் என்றால் ஒரு சொல்லு வாழ்த்தினார் என்று சொன்னால் வாவன்னா இல்லைன்னா இத்தன்னா தீனா நாவன்னா இரன்னா அப்படி தான் எழுதுவோம் வாழ்த்தினார் என்றால். ஆனால் அமரர் எழுதியிருக்கார் வாவன்னா இல்லைன்னா இத்தன்னா இல்லை, வாவன்னா இல்லைன்னா தீனா ரூனா இந்தன்னா வாழ்த்தினார். அது நாங்கள் இத்தன்னாவை நாங்கள் போட்டு வாசிக்கணும், அதான் அந்த முறை. அந்த இத்தன்னாவை நாங்கள் தான் போடணும், வாழ்த்தினார். ஆனால் அது இத்தன்னா இருக்காது, அங்கே வாழ்த்தினார்னு தான் இருக்கும். ஆனால் இத்தன்னாவை நாங்கள் தான் போடணும். இப்போ எல்லாம் எத்தனையோ மொழிகளில் இப்போ இந்த கிரேக்க மொழியில் உயிரெழுத்துக்களை எழுத மாட்டார்கள், உயிரெழுத்தை நாங்களே போட்டு வாசிக்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. அதே போல் தமிழிலேயும் அந்த பழந்தமிழில் பல எழுத்துக்களை எழுதுற இல்லை, அது நாங்கள் வாசிக்கக்குள்ளே அதை போட்டு வாசிக்கணும் முறையாக. உதாரணத்துக்கு இந்தன்னா இல்லை வாழ்ந்தார் என்ற அதில் கன்னடங்களில் நீங்கள் அதான் அனுப்பிங்க வாழ்ந்தார் என்றால் வாவன்னா இல்லைன்னா தாவன்னா இரன்னா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வாசிக்கக்குள்ளே வாழ்ந்தார் என்று வாசிக்கணும், இந்தன்னாவை நாங்கள் தான் போடணும். இப்போ அப்படியான தமிழ் தான் இந்த இது எழுதப்பட்டிருக்கு. ஆனபடியால் அதைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இது தவறு தவறு என்று சொல்ல முடியாது. இது உண்மையாகவே அந்த தமிழ் இலக்கணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமான ஒரு படைப்பாக இந்த படைப்பு இருக்கிறது. ஆகவே இதை பற்றி நாங்கள் எங்களுடைய மதிப்பீட்டுரை சொன்ன அருட்தந்தை அவர்கள் இதனுடைய சிறப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த புத்தகத்தை நாங்கள் இப்போ இன்றைக்கு நான் இந்த செல்வன் விமலதாஸ் டில்லாயினோ அங்கே போயிட்டாரா, அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் அவரை இங்கே கூப்பிட்டு விட்டான்னு சொன்னால், இப்போ இந்த குறள்களை நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். இப்பொழுது எங்களுடைய பாடசாலைகளிலே அல்லது எங்களுடைய பங்குகளிலே அந்த போட்டிகள், மாணவர்களுக்கிடையான போட்டிகள் அதில் நடத்துகிறோம், ஒளி விழாக்கள். இதுகளிலே நாங்கள் எங்களுடைய மறைக்கல்வி மாணவர்களுக்கு இதிலே சில அதிகாரங்களை கொடுத்து அதை அவர்கள் பாடமாக்கி அதை அவர்கள் சொல்லுகின்ற அப்படியான போட்டிகளை இதில் இருந்து நடத்துகிற பொழுது அவர்களுக்கும் இந்த தமிழ் பற்றிய ஒரு ஆழமான அறிவும் பெறும். அதே நேரத்தில் திருமறை பற்றிய ஒரு விளக்கத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே இதை நாங்கள் எங்களுடைய அருட்தந்தை அருட்செல்வன் சொன்னது போல இந்த நூல் ஆசிரியருடைய அவருடைய ஆழமான விசுவாசம், குறிப்பாக வேதாகமம் மட்டிலே அவர் கொண்டிருந்த பற்று, தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியத்திலே அவர் கொண்டிருந்த புலமை, இவையெல்லாம் இந்த புத்தகத்திலே வெளிப்படுகிறது. எங்களுடைய சிறப்பு விருந்தினர் செல்மர் எமில் அவர்கள் சொன்னது போல இதை நாங்கள் கவனிக்காமல் விட்டிருந்தால் ஒரு பெரிய பொக்கிஷத்தை இழந்திருப்போம் என்பது தான் என்னுடைய கருத்தம். இது எங்களுடைய தமிழ் திருமறை வரலாற்றில், அதுவும் எங்களுடைய இலங்கை தமிழ் திருமறை வரலாற்றில் வணியமாக எங்களுடைய தமிழ் வரலாறெல்லாம் தமிழ்நாட்டோடு தான் இருக்கிறது. தமிழுடைய வரலாறு, தமிழுடைய இலக்கணம் இலக்கியம் தமிழ்நாட்டோடு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய சொந்த ஈழ மண்ணில் இலங்கை தமிழ் வரலாற்றிலே, அதுவும் திருமறை வரலாற்றிலே ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பொக்கிஷத்தை நாங்கள் இந்த திருமறை குறள் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்பதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கலைமுகம் ஆசிரியர் தன்னுடைய அடுத்த இதழிலே இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை நிச்சயமாக எழுதுவார் என்று நம்புகின்றோம். அது இந்த புத்தகம் இவர்கள் சில பிரதிகள் தான் நடித்திருக்கிறார்கள், அது எல்லாருடைய கைகளுக்கும் போக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அநேகமாக எல்லா குருக்கள், துறவிகள், மறை ஆசிரியர்கள், கத்தோலிக்க ஆசிரியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள்,
மற்றது மாணவர்கள் குறிப்பாக விவிலியம், இறையியல், மறைக்கல்வி, தமிழ் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த புத்தகம் சென்றடைய வேண்டும். இதனை எல்லாரும் வாசித்து பலனடைய வேண்டும் என்றது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. ஆகவே இந்த வெளியீட்டை தங்களுடைய தந்தையினுடைய விருப்பத்தை பிரமாணிக்கத்தோடு நிறைவேற்றி இன்று இதனை வெற்றிகரமாக வெளியிட்டு வைக்கின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை இந்த வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அருத்தந்தை ரொஷான் அடிகளாருக்கும் எங்களுடைய பாராட்டுதலை தெரிவிக்க வேண்டும். அவர் இந்த புத்தகம் அடிக்க துவங்கின நாளிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு 3 தரம் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்திருப்பார். இந்த புத்தகம் அடிக்க ஆரம்பத்திலிருந்து 3 தரம் ஆஃபீஸுக்கு நேரடியாக வந்திருப்பார், 10 தரம் கால் எடுத்திருப்பார். அப்படியாக என்னோடு அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அவருடைய உறவுகள் அவர்கள் லண்டனிலே இருந்தார்கள். அவர்களோடு லண்டனிலே தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை பெற்று என்னுடைய ஆலோசனைகளை பெற்று மிகவும் அழகாக இந்த கத்தோலிக்க அச்சகத்தினுடைய சிறப்பு இந்த புத்தகத்திலே இருக்கிறது. ஆகவே அவருக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் சொன்னார், முதல் முறையாக டிஜிட்டல் பிரிண்டிங் இந்த புத்தகம் அநேகமாக அந்த அட்டை மட்டும்தான் டிஜிட்டல் பிரிண்டிங் செய்கிறது காலிப்ரஸ். ஆனால் முதலாக இந்த முழு புத்தகத்தையும் டிஜிட்டல் பிரிண்டிங்காக செய்திருக்கிறார் இந்த புத்தகத்திலே என்று அவர் கூறினார். அதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே அவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்து இந்த அதோடு கூட இதில் இந்த கடைசி பக்கத்திலே பாருங்கள் ISBN நம்பர் இருக்கிறது. இந்த ISBN என்பது மிக மிக முக்கியம். இப்போ எந்த ஒரு புத்தகத்துக்கும் இந்த ISBN இலக்கம் இருந்தால்தான் அது பெறுமதியானது. நான் அவரிடம் கூறினேன், இந்த புத்தகத்துக்கு நீங்கள் ISBN எடுக்கணும் என்று சொல்ல அவர் சொன்னார், கொஞ்சம் நேரம் காணாது, கஷ்டமாக இருக்குது, நேரம் போதாமல் இருக்குது என்றாலும் நான் ட்ரை பண்ணுறேன் என்று சொன்னார். அவர் ட்ரை பண்ணி வெற்றி வந்திருக்கிறார். இந்த ISBN இலக்கத்தோடு தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதனுடைய இதை எல்லா நூலகங்களிலேயும் இந்த புத்தகம் இருக்கலாம். இதனை நாங்கள் எங்களுடைய உசாத்துணை நூலாக இதனை பயன்படுத்தலாம். உத்தியோகபூர்வமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த ISBN நம்பர் இல்லாமல் வர புத்தகங்களை நாங்கள் உசாத்துணை நூல்களாக பயன்படுத்த முடியாது. அது உத்தியோகம் பூர்வமான புத்தகங்களாக இருக்காது, சும்மா சாதாரண புத்தகங்களாக இருக்கும். ஆகவே இந்த வேளையிலே இந்த இடத்திலே மிக எங்களுடைய சிறப்பு விருந்தினராக சிறப்பிக்கின்ற ஜூபிலி நாயகன் அவர்களுக்கும் என்னுடைய ஜூபிலி வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறி மீண்டும் இந்த குடும்பத்தாருக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவிக்கின்றேன். அமரர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளையினுடைய ஆன்மா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த புத்தகம் என்று வெளியிட்டபடியால் அவர் நிச்சயமாக அமைதியாக இருப்பார் என்று நம்புகிறோம். அவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் தொடர்ந்து அமைதியிலே இளைப்பாறுவாராக. நன்றி.